வடசென்னையில் எரிஉலை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்ற மனித சங்கிலி போராட்டத்தில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வடசென்னையில் எரிஉலை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வடசென்னை குடியிருப்போர் நல சங்கங்களின் சார்பில் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. கொடுங்கையூரில் உள்ள குப்பைமேட்டில் சென்னை மாநகராட்சி குப்பைகளை எரித்து மின்சாரம் தயாரிக்கும் வகையிலான எரிஉலை அமைக்க திட்டமிட்டு அதற்கான பணிகளை செய்து வருகிறது. இந்த நிலையில் எரிஉலை அமைப்பதனால் வடசென்னையை சேர்ந்த மக்களுக்கு புற்றுநோய், நுரையீரல், இதயம் மற்றும் தோல் சார்ந்த நோய்கள் ஏற்படுவதோடு மட்டுமல்லாமல் வடசென்னையை சுற்றியுள்ள ரெட்டேரி, புழல் ஏரி பாதிக்கப்பட்டு எதிர்காலத்தில் பொதுமக்கள் வாழ முடியாத இடமாக மாறிவிடும் அபாயம் இருப்பதாக மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து பொதுநல சங்கத்தை சேர்ந்தவர்களும் மனித சங்கிலியாக நின்று எரிஉலை அமைக்கக்கூடாது என்றும் சென்னை மாநகராட்சி அந்த பணிகளை கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இதுகுறித்து வடசென்னை பகுதிவாசியான பாக்கியம் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் எரிஉலை அமைப்பதால் தற்போது இருக்கும் பாதிப்பை விட பெரும் பாதிப்பு ஏற்படும் என்று கூறினார். வடசென்னையில பொதுவாக கூலி தொழிலாளர்கள் மட்டும் இருக்கக்கூடிய பகுதி, அதுல இந்த குப்பைமேடு எரிவுலை வந்துச்சுன்னு சொன்னா இங்க சுத்தில இருக்கக்கூடிய பகுதி மக்களை கடுமையா பாதிக்கும். எவ்வளவு நோய் ஏற்கனவே இந்த குப்பைமேடுனாலே பயங்கர பாதிப்பு. இதுல எரிவுலை வந்ததுன்னா இந்த பகுதியில எல்லா பகுதியுமே பெரம்பூர்ல இருந்து திருவொற்றியூர் வரைக்குமே பெரிய பாதிப்பு உருவாகும்.